சேகர் பாபு அவர்களால் தான் ஸ்டாலின் அவர்கள் தோற்றாங்க போட்டிருக்காருல்ல, உண்மைதானே? ஆனா அதே சேகர் பாபு அவர்களும் உதயநிதி அவர்கள் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க சென்னையில. மீதி 16 கோட்டைங்க, திமுக கோட்டை. சேப்பாக்கம் சார், சென்னையே திமுக கோட்டைன்றது அது கோட்டையில ஓட்ட உள்ளது. அது கொஞ்சம் பெருங்கோட்டை, எந்த இதுலயும் தோக்காத இடம். சேகர் பாபு செட் பண்ணி கட்சிக்காரங்க கொஞ்சோண்டு பொதுமக்கள் இப்படி இவர் நினைச்சுக்குவாரு நம்ம எல்லாருக்கும் மாசத்துக்கு 2 தடவை வந்து நலத்திட்ட உதவிகள் பண்றோம். பண்ணல அவ்வளவு போராடினாங்களே, போய் கூலி படம் பார்த்தீங்க, மறப்பாங்களா மக்கள்? நான் கேட்கறேன். நூற்றி 8 தான் வந்திருக்கீங்க. எம்ஜிஆர் மாதிரி 67 மாதிரி 77 மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்போல்லாம் மெஜாரிட்டி கொடுத்துட்டாங்க ஜனங்கள். இப்போ மெஜாரிட்டி கொடுக்கல. இப்போ ஏடிஎம்கே 2 பெரிய கட்சி இருக்குது தான் செய்யும். டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு போலீஸு கண்டுக்காமல் தடுமாறி போய் இந்த விஜய்க்கு இப்போ ரோடு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வாழ்க்கை. இதுதான் நம்முடைய நிரந்தரன்னு விஜய் நினைச்சாருன்னா அதுவும் சிக்கல். இதான் நிரந்தரன்னு ஸ்டாலின் நினைச்சா சிக்கல். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். திமுக 2.0 ஆட்சியை வந்து நாங்கள் அமைச்சர் தீர்வோம், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களே தோற்கக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். ஒரு 30 வருஷமாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை வந்து கொளத்தூர் தொகுதியில் அவர் வென்றிருக்காரு. ஆனால் இப்போ தோற்று போயிருக்காரு. அந்த மக்களுக்கு இப்போ நன்றி தெரிவிக்க வேற போயிருக்காரு கொளத்தூருக்கு. இது எப்படி பார்க்கறது, என்ன காரணம்? அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். திடீர்னு மறுபடியும் ஆட்சி வந்துச்சுன்னா பாடுறா எப்படி மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு அங்கே ஸ்ட்ராட்டஜி டீம் செட் பண்ணி ஒரு 5 பேர் அளவு விடுவாங்க. தலைவரை நீங்கள் இப்படி போயிட்டீங்க தலைவரே. அதனால் அதெல்லாம் வருது. என்னன்னா ஸ்டாலின் அவருடைய வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2019 18 அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு அவர் தலைவராக வந்த பொழுது அவர் நாடே அவர் அவ்வளோ பெருசாக பார்த்துச்சு. கொரோனா பீரியடு, எதிர்கட்சி சவால்கள், பேச்சு, அது இதுன்னு வரப்போ பயங்கரமான லீடர் மாதிரி. அது எல்லாமே இந்த டீம் தான், ஸ்ட்ராட்டஜி டீம் தான். அது ஓரளவு தான் பயன்படுத்திக்கணும். இப்போ சில பேர் இட்லிக்கு தொட்டு சாப்பிடுவாங்க, சட்னி சாம்பார் ஓரளவு தொட்டு சாப்பிடணும். நல்லா 2 இட்லியை வச்சு அந்த குண்டா ரொம்ப அளவுக்கு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா என்ன ஆகும்? மறுநாள் வயிற்றால போகும். அப்போ ஸ்ட்ராட்டஜி டீமை ஓரளவு தான் யூஸ் பண்ணோம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமாக நஞ்சு. இந்த 2019 21 வரைக்கும் அதை பயன்படுத்தினாங்க. போனார், வந்தார், அதை பண்ண ஏதோ ரைட்டு. 21 ஆட்சிக்கு வரும்போது ஸ்டாலின் வரார், விடியல் தர போகிறார், அப்படி இப்படின்னு கொண்டு வந்தாங்க. கொளத்தூர்லேயும் ஜெயிச்சார், நல்ல ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். எஸ்ஆருக்கு பிறகு பல ஓட்டு காணுவாங்க. அப்போது வந்தது பார்த்தா இப்போவும் நம்ம விஜய் அவருக்கு சொல்கிறதும் அதுதான். 108 தான் வந்திருக்கீங்க. எம்ஜிஆர் மாதிரி 67 மாதிரி 77 மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்போல்லாம் மெஜாரிட்டி கொடுத்துட்டாங்க ஜனங்க. இப்போ மெஜாரிட்டி கொடுக்கல. அப்போ நம்பிக்கையை முழுதாக பெறறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். 24%, 22%. இப்போ ஏடிஎம்கே 2 பெரிய கட்சி இருக்குது தான் செய்யுது. உங்களுக்கு 0 to 34% கிடச்சிருக்கு, 35%. அதை வச்சுக்கிட்டு நான் தான் எல்லாமே அப்படின்ற மனநிலைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த உதாரணம் சொல்கிறேன். 20 பெரிய அளவில் ஸ்வீப்லாம் வரல, ஜெயிச்சார், கூட்டணி கட்சியில் ஜெயிச்சது. அப்போ அதை வந்து தக்க வச்சுக்கிட்டு அவர் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டுமல்ல, ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் வந்து உழைப்பேன், வருத்தப்படுவாங்கன்னார். ஓட்டு போட்டவங்க வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாரு. அப்புறமா இப்படி பண்ணுனா இப்படி அடினா அங்கே அடிச்சிட்டாப்புல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவர் இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் இதெல்லாம் இருக்குல்ல, இது ஃபுல்லாக கையில் எடுத்துக்கிச்சு. அப்புறம் இவருக்கு வந்து சந்தோஷப்பாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ஆட்சியை இது பண்ணுறோன்னு இந்த ஸ்ட்ராட்டஜி டீமு இந்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், சமூக ஆர்வலர்கள், அவர்கள் இவர்கள், மியூசிக் டைரக்டர்கள், சினிமாவில் நடித்து பிரபலமான கமல்ஹாசன், இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ, பிரகாஷ்ராஜ், இப்படிலாம் சத்யராஜ், எங்கெங்கே யார் அந்த அறிவாளி பக்கம் போகிறாங்களோ எல்லாரையும் துண்டை போட்டு இழுத்து செட்டப் பண்ணி திமுக ஆட்சி தான் சிறப்பு அப்படின்னு. இன்னொன்று புதுசாக ஒரு இதை கண்டுபிடிச்சது, திராவிட மாடல் அப்படின்னு. 4வது எந்த திட்டத்தையும் பண்ணாமல் எல்லா திட்டத்துக்கும் பேர் வச்சு பேரை மாற்றின்னு பண்ணது. 5வது மத்திய அரசு எதிர்க்கிறேன் எல்லாத்தையும் அங்கேயே காமிக்கிறது, இவங்க குறைய பண்ணாதது, சுட்டி காமிச்சாலும் கண்டுக்காது. 6வது அமைச்சர்கள்லேருந்து எல்லாருடைய ஆணவ போக்கு, பொதுவெளியிலேயே அவருடைய ஆணவ போக்கு, அதை ஜனங்க பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க.
7வது எனக்கு என்ன நடந்தது, இந்த சென்னை சிட்டிக்குள்ளே ரேஸ் விட்டது, கட்சிக்காரர் அவ்வளோ பேர் தப்பு பண்ண எதையுமே பெருசாக கண்டுக்காது, போலீஸ் அட்ராசிட்டி, அதிக அளவில் என்கவுண்டரு, லாக்அப் மரணங்கள், இது எல்லாமே ஜனங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, தேர்தலில் தான் காமிப்பாங்க. அதே மாதிரி போக்குவரத்து ஃபைன், அபராதம். இப்போ மத்திய அரசு திட்டம் வருது, சட்டம் கொண்டு வருது, அதை நீங்கள் அப்படியே பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அபராதம் போடாமல் விடலாம். ஆனால் புளிஞ்சு எடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? 1000 ரூபா உங்களுக்கு, உங்கள் பின்னாடி உட்காந்து போட்டு போடலன்னா, ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபா, 2000 கொடு, 5000 கொடு. எங்கே போவாங்க? 15000 ரூபா சம்பளம் வாங்குவான். 4 மாதத்தில் 4000 ரூபா அதுக்கு போயிடுச்சுன்னா அவன் எவ்வளோ வயிறு எறிவான். விஜய்க்கு நான் சொல்கிறது, தயவுசெய்து காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டு விடாதீர்கள். ஒரு அரசை அழிஞ்சு போகிறதுக்கு அந்த அரசுக்கு கோபம் எங்கே மக்களுக்கு வரும்னா அதிகாரிகளால் தான் வரும். காவல்துறை எனக்கு என்னென்னு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கெட்டப்பேரை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ அதை பார்த்து தான் பண்ணணும். காவல்துறைக்கு கடுமையான எச்சரிக்கை பண்ணணும். கண்டபடி பண்ணிங்கன்னா உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன்ற அளவுக்கு பண்ணணும். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள், மது போதைக்கு எதிரான நடவடிக்கை கடுமையாக இருக்கணும். போக்குவரத்து காவல் ஃபைன் போடுறாங்கல்ல, அதை எச்சரிக்கிற மாதிரியே பண்ணணும். ஃபைன் வீணெலாம் போட்டால் நடக்காது. சென்னையை முழு கவனம் எடுக்கணும். சென்னைக்கு போக்குவரத்து போலீஸார் அதிகம் போட்டு ஆக்கிரமிப்புகள், இந்த நோ பார்க்கிங் இதெல்லாம் சரி பண்ணணும். இப்போ ஜனங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும், அது சந்தோஷப்படுவாங்க. இவர் அது எதுவுமே பண்ணலை. அப்போ ஒவ்வொன்றும் பார்த்து 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 ஜனங்க கோவப்பட்டு இவர் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சாருன்னா மறுநாள் ஒருத்தன் அதுக்கு சொன்னார்ல, டெய்லி காலைல எழுந்திக்கும் போது என்ன பிரச்சனை இழுத்து வச்சுருப்பாங்களோ பயந்துக்கிட்டே எழுந்திருப்பேனார்ல. விஜய்க்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அதனால் டெய்லி நிம்மதியாக எழுந்திக்கணும்னா அதுக்கேற்ற வேலையை முதல் நாளே செஞ்சிடணும். நீங்கள் எதுவுமே செய்யாமல் அப்படியா செஞ்சு பார்த்துங்கப்பா அப்படின்னா, ஒரு நிறுவனம் வச்சுக்கிறீங்க, என்ன தப்பு நடக்குது டக்குன்னு கவனிக்கிறீங்க, கூப்பிட்டு திட்டுறீங்க, சம்பளத்தை கரெக்டாக கொடுக்குறீங்க, அதே சம்பளத்தில் வேலையும் கரெக்டாக வாங்குறீங்க, கண்டிப்புக்கு பேர் போகணும், ஒரு கரெக்டாக இருப்பார் அப்படின்னா பயம் இருக்கும். அப்படியே வா போகலாம், ஜீ சாப்பிட்லாம், சரக்கு அடிக்கலாமா, ஏன்னா தோல் மேலே கை போட்டு வேலையை என்ன போடவே இல்லை, இன்றைக்கி போட்டிருக்கணுமே, அது ஏன் வீடியோ போடல, அது நாளைக்கு போட்டுக்கலாமா, சரி நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுவான்? வேலை நடக்காது. ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு, சப்ளையரு எப்படி வேலை செய்கிறான், கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்றதை பொறுத்து பார்த்துக்கினே இருப்பாங்க. சப்ளைட்ட மூஞ்சி லட்சம் மாதிரி பண்ணால் சண்டை ஆகிடும். சண்டை ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அது மேனேஜ்மெண்ட் வரைக்கும் பிரச்சனை. சப்ளை நல்லா நடந்தால் அந்த ஹோட்டலுக்கு 10 தடவை அந்த கஸ்டமர் வருவாங்க, சப்ளையருக்கும் டிப்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி அதை கவனிக்க வேண்டியது வேலை யார்? அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் போட்டிருப்பாங்க. அந்த சூப்பர்வைசர் வேலை செய்கிறாங்க, கவனிக்கிறது யார்? ஒரு மேனேஜர் இருப்பார். இவங்கெல்லாம் கரெக்டாக இருக்காங்கன்னு பார்க்குறது யார்? கல்லாளகிறவர். இவங்க எல்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னா டெய்லி பார்க்குறது முதலாளியுடைய வேலையும் இருக்கும். இந்த கண்காணிப்பு இருந்துகிட்டே இருந்தால் தான் இது கவர்மெண்ட்டுக்கும் பொருந்தும். இவர் எனக்கு என்னென்னு விட்டார், இவர் போய் கொளத்தூரில் நலத்திட்ட உதவிகள் கொடுப்பாராம். அங்கே இருக்கிறவங்க சொன்னது ஜனங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா. அப்போ யார் நலத்திட்ட உதவி வாங்குறா? இவரே சேகர் பாபா செட் பண்ணி கட்சிக்காரங்க கொஞ்சோண்டு பொதுமக்கள் இப்படி இவர் நினச்சிக்குவார் நம்ம எல்லாருக்கும் மாதத்துக்கு 2 தடவை நலத்திட்ட உதவிகள் பண்ணுறோன்னு. அப்புறம் இவர் 2 தடவை வராருல்ல, அப்போ பண்ணுற அறப்பாக இருக்குதுல்ல. ஒரு 8 வண்டி இந்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வர மாதிரி இந்த சைடு கருப்பு காரு சைடு இப்போ இருப்பாங்களா? நான் கேட்குறேன், இதாங்க வாழ்க்கை. இப்போ நாளைக்கு ஸ்டாலின் வெளியே போனால் அந்த மாதிரி வருவாங்களா? ரோடு கிளியர் பண்ணி கொடுப்பானா? டிராஃபிக்கில் தான் போகணும். டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு போலீஸு கண்டுக்காமல் தடுமாறி போய் இந்த விஜய்க்கு இப்போ ரோடு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வாழ்க்கை. இதுதான் நம்முடைய நிரந்தரன்னு விஜய் நினைச்சாருன்னா அதுவும் சிக்கல். இதான் நிரந்தரன்னு ஸ்டாலின் நினைச்சா சிக்கல். இது நிரந்தரம் இல்லைன்னு நினைச்சனால்தான் ஜெயலலிதா உட்பட பலரும் மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் முதல் தடவை ஒரு மாதிரி தான் மாத்திக்கிட்டாங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாடி இருக்கவங்களாலதான் இப்ப ஸ்டாலின் அவர்கள் தோத்தது இருக்கு. கூட வரவங்க தான் முடிச்சு கூட்டு போனது. ஏன்னா இப்போ ஒரு செய்தியே வந்திருக்கு, சேகர் பாபு அவர்களால் தான் ஸ்டாலின் அவர்கள் தோத்தாமன் போட்டிருக்காருல்ல, உண்மைதானே? அதனால இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார்த்தைகள் அடிப்படும். எல்லாம் முணங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் வேகமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவரா இவர் இருக்க முடியல, உதயநிதி அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அவர் வந்தா என்ன மாதிரி செயல்படுவாரு? ஒரு சிறப்பான எதிர்கட்சி தலைவர் வருவாரு, சேர்ல உட்காருவாரு, பேசுவாரு, வேற என்ன பண்ணுவாரு? எதிர்கட்சியா இருந்து ஆளும் கட்சி என்ன பண்றாங்க, குறை நிறைகள் எல்லாம் சொல்ல வேணாமா? குறை நிறைகள் சொல்லணும்னா அதுக்கேற்ற டீம் போட்டு அதெல்லாம் இது பற்றி பண்ணணும். பார்ப்போம். இது வரைக்கும் அவரு மலர் பாதையில நடந்துட்டாரு. இப்ப முள் பாதை எப்படி நடக்கிறாருன்னு பார்ப்போம். நல்லா நடந்தாருன்னா அவருக்கு தான் நல்லது. ஆனா ஒரு திமுக இந்த எலெக்ஷன்ல ஒரு பண்ண மேஜர் மிஸ்டேக் அப்படின்னா எதை நம்ம பார்க்கலாம் சார்?
மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஃபோட்டோ ஷூட் கவர்மெண்ட்டாக நடத்தியிருந்தது. கூட இருக்கிற அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் இவங்களையும் நம்பினது, வெளி உலகத்தையே பார்க்காது. சரி அப்பா தான் அப்படிங்கிறான்னு புள்ள பண்ணால் அவரும் அப்படி தான் இருந்தார். அதனால தான் அழிஞ்சாங்க. தூய்மை பண்ணல அவ்வளோ போராடினாங்களே, போய் கூலி படம் பார்த்தீங்க, மறப்பாங்களா மக்கள்? நான் கேட்குறேன். மறுநாள் காலைல சேகர் பாபு ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து புது ட்ரெஸ்ஸில் கூப்பிட்டு வந்து காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினா ஜனங்க அப்படியே மறந்துடுவாங்களா? சரி அந்த தொழிலாளர் வேணால் மறந்துடுவாங்க, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் மறப்பாங்களா? இதுதான் பிரச்சனை. ஆனா அதே சேகர் பாபு அவர்களும் உதயநிதி அவர்கள் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க சென்னையில. மீதி 16 கோட்டைங்க, திமுக கோட்டை அது சேப்பாக்கம் சார். சென்னையே திமுக கோட்டைன்றது அது கோட்டையில ஓட்ட விழல, அது விழுந்துச்சு. அது கொஞ்சம் பெருங்கோட்டை, எந்த இதுலயும் தோக்காத இடம் அது. சேப்பாக்கத்தில் நீ எக்மோர் துறைமுகம் இதெல்லாம் எப்பவுமே நீங்க ராஜீவ்காந்தி இறந்தப்போ துறைமுகத்துல கலைஞ்சு ஜெயிக்கிறாரு, எக்மோர்ல பருதியில் அமளி ஜெயிக்கிறார். 2 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. கலைஞர் ராஜினாமா பண்ணிட்டு அங்கே செல்லூராஜின்னு அவர் ஜெயிச்சாரு. சேப்பாக்கம் கூட தோத்து போச்சு. ஆனால் பல தடவை எம்ஜிஆர் முட்டி முட்டி மோதினாலும் சேப்பாக்கம் தொகுதியில் யாரையும் ஜெயிக்க வைக்க முடியல ஏடிஎம்கேவால். அந்த மாதிரி கோட்டை அது துறைமுகம். இன்னொரு பெரிய ட்விஸ்டா பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு கோவை தெற்குல. அது எவ்வளோ 2000 சில்லற ஓட்டு தானே, தப்பி பொழைச்சி ஜெயிச்சிருக்காரு. ஆனாலும் புதிய தொகுதியில புதுமுகமா போனவர். அதெல்லாம் என்னங்க புதிய தொகுதி பழைய தொகுதி, கட்சியே புதுசு அவருக்கு அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார் தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் கொஞ்சம் கிட்ட வந்து தோத்துருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. இப்போ திமுகவுடைய மேஜர் மிஸ்டேக் சொன்னீங்க, அதிமுக இந்த எலெக்ஷன்ல பண்ண மேஜர் மிஸ்டேக்கா என்ன பாக்குறீங்க சார்? அதிமுகவில் அவர் ஒன்மேன் ஆர்மியாக அவர் மட்டுமே இயங்கியிருந்தார். அங்கே இருக்கிற அந்த ஐடி விங்கு இது எல்லாமே எந்த உதவியும் அவருக்கு பண்ணலை. ஸ்ட்ராட்டஜி டீம்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அது எந்த டீம்னு தெரில. அதனால் இந்த மாதிரி மோரல் சப்போர்ட் எதுவும் பண்ணல. திமுகவில் நடந்த மாதிரி பண்ணல, தாவைகள் நடந்த மாதிரி லேட்டஸ்ட்டாகவும் இல்லை. அதனுடைய விளைவு தான் ஒரு ஆளே போட்டு இது பண்ணுறது அப்படின்றது எந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். ப்ளஸ் அலை, அந்த அலையை கணிக்க தவறுனது. கூட்டணிலாம் கரெக்டாக தான் அமைச்சாங்க, எல்லாம் பக்காவாக தான் போனாங்க. ஆனாலும் அதை மீறி ஒரு அலை இருக்குல்ல, அது அடித்து எல்லாரையும் சாச்சிடுச்சு. அதுக்கு அதிமுக மட்டும் விதிவிலக்கா? கண்டிப்பாக சார். இந்த ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பல நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.